என்னடா காதல் மண்ணா? உன் ட்ரௌசர் எங்க? இதோ இங்க. நம்ம திலோத்தமா வர டைம் ஆயிடுச்சுல. மணி 8 ஆயிடுச்சுல. அதை தான் நானும் சொன்னேன். டேய் அமரு, என் சோப்பு ஜட்டி பாத்தியாடா? நான் எடுக்கல. அவன்கிட்ட கேளு, அவன் ஏதோ குழம்புல எதுக்கு போட்டிருப்பான். மச்சான் ஓவரா பேசாத. இனி உனக்கு எதுக்கு மச்சான் ஜட்டியெல்லாம்? அது கரெக்டு தான். ஆனால் இந்த சடங்குலாம் வரும்போது அதுக்கான சில வேலைகள் எல்லாம் வெக்கத்தை பாடுறா. திருட்டு பயன்டா நீ. இங்கே பாரு, ரொம்ப சிரிக்காத. அப்புறம் அவன் அவளை கூட்டு வருவான்னு உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? அவன் சொல்லிட்டான்ல, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவான். கரெக்டாக சொல்கிறதுக்கு அவன் என்ன உங்கள் மாமாவா? அவன் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டா அப்போ உனக்கு ஹாப்பியா? அப்போ அவன் கூட்டிகிட்டு வருவான், அதை மட்டும் நம்பு. ஓகே. அதை தவிர வேறு வழி இல்லைல்ல. டே கால் வருது. மச்சான் அவனா? இது அவடா, ஆஞ்சலினா. எடி 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 எடுத்து தூங்குறேன்னு சொல்லு. அதெல்லாம் சரி வராது. எடுக்கலன்னா டவுட் வரும்டா. கட் ஆயிடுச்சு. யாரு அவனா மச்சி? அவதான்டா அனுஷ்கா. என்னடா பண்றது இப்ப? எடுறா. எடுத்து நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன தூங்கிட்டீங்களா? ஆமாப்பா, பயங்கர தலைவலி தெரியுமா? தூங்கிட்டேன். எங்க 3 பேருக்குமே பயங்கர தலைவலி தெரியுமா? நாங்கள் எல்லாரும் அப்பவே தூங்கிட்டோம். ஓ அப்படியா? சேம் பீச். எங்களுக்கும் ரொம்ப தலைவலி தான். நாங்களும் தூங்க தான் போகிறோம். அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஓ அப்படியா? என்ன ஒரு மேட்சிங் பாரு. 3 பேருக்கும் ஒரே டைம்ல சீக்கிரமாவே தூங்க போயிட்டோம்ல. காலையில் கூப்பிடுறேன். அவங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்லை. அப்படின்னா நம்ம பிராங்க் பண்ணலாமா? கிடைச்சு நம்பிட்டா. பாக்க அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு சுத்தமா ஆமா. அதனால தானே அவங்க 3 பேரும் நம்மள லவ் பண்ணாங்க. என்ன தூங்கலையா அவ? டேய் இது அவன் தான்டா. இடி இடி. ஹலோ. ஓ ஓ சரி. என்னடா கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சுன்னு சொல்லுடா. கிடைச்சிருச்சு மாமா, கிடைச்சிருச்சு. சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அவளை பிக்கப் பண்ண நம்ம தான் போயாகணும். அவளே தனியா இங்கே வரமாட்டா. எங்க கூட்டி எங்க போகணும்? என்ன யாரையுமே காணோம். அவன் கூட்டிட்டு வரேன் தானடா சொல்லியிருந்தான். பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா? ஒருவேளை ஏமாத்திருப்பானோ? டேய் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. அவனுக்கு நிறைய வேலையில இருக்கும்டா. அதனால தான் வந்துருவான். என்னடா பாக்குற? இல்லடா, செலிப்ரேஷன் போல இருக்கு. ஒரே லைட் எல்லாம் டேய் போட்டுருக்காங்க. இன்னைக்கு தீபாவளிடா. செம. பேரெல்லாம் நல்லா இருக்கு. செம காம்பினேஷன். அடே நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் நாளைக்கு காலையிலே கூப்பிட்டு போய் விட்டுறணும், ஓகேவா? அடே கேட்கலையே உங்களுக்கு? கேட்குறோம். நீ சொல்றது எல்லாமே நான் கேட்குறோம். அது இல்லைடா, காலையிலே கூப்பிட்டு போய் விட்டுறணும். சரி, அப்போ நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். அவ பேர் என்ன? கங்கா. கங்கா. மச்சான் மச்சான் உன்னோட பேர் என்னடா? தேவப்பிரயாக். உன்னோடது? ரிஷிகேஷ். என்னோடது? அமர்நாத். இந்த 3 இடங்கள்ல இருந்து வர்ற நதி என்ன தெரியுமா? கங்கா.
நம்மளுக்காக மட்டும் கடவுளா பார்த்து அமுச்சு வச்சிருக்காங்க. அவளை பாருடா, பாருடா. என்னடா கிளாஸ் கட்டுறா. எதுவும் பிரச்சனையா? கிளாஸ் கட்டு. எதனா கேளுடா. என்னடா கேட்கணுமா? ஏங்க நல்லா இருக்கிறீங்களா? கெடுத்துட்டான் பாரு. தப்பா கேட்டனோ? கங்கா தானே உங்க பேரு? ஆமா. நல்ல பேரு. இது கேட்க தான் இவ்வளோ நேரம் சீன் போட்டியா நீ? பேசாமறா நாயே. நீங்க உள்ள போய் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாங்க அப்படியே வெளியில ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்பதானே வந்தீங்க. ஓகே. நேரம் இருக்குல்ல. அவன் பொண்ணை கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னப்போ இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் இயர் போறாங்க. உங்க 2 பேருக்கும் ஆட்சேபம் இல்லைன்னா நான் பிரச்சனை இருக்கு. ஏன்டா அன்னைக்கு நீ என்னடா சொன்ன? இதெல்லாம் வேணாண்டா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னோம் தானடா நீ. உனக்கு கார்ல அவ பக்கத்திலே உட்காரணும், இப்பயும் ஃபர்ஸ்ட் நீ தான் உள்ள போணுமா? நான் சம்மதி. அப்ப நீ லாஸ்ட். அப்படின்னா நீ நான் ஒன்றும் ஒன்றும் சொல்ல வேணாம். நீயா நானா? யார் ஃபர்ஸ்ட்? அது நீ வந்து சொல்ல நான் வேணா, டாஸ் போட்டுக்கலாம். ஓகே, நல்ல ஐடியா. ஹெட் விழுந்தா நீ, டெயில் விழுந்தானா? அப்பனா அப்படியே நின்னா நீ போ. கரெக்டா? ம். ஆண்டவா, நேரம் நிக்கணுமே. அப்ப நண்பா நான் போயிட்டு வந்துடுறேன். சம போ. டேய் நில்றா. டேய், ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பின்னாடி இருந்து கூப்பிடாதடா. என்ன பிரச்சனை? டேய், உன்னோட இந்த லோக்கல் ஆக்டிவிட்டிலாம் போய் அவகிட்ட காமிக்காத. அவ இப்பதானே இங்க வந்திருக்கா. முதல்ல நம்ம அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி ஒரு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் மெதுவா ஆரம்பிச்சா போதும்ல. எப்படி? அது ஒரு நல்ல ஐடியாடா. அது எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கரெக்ட். எப்படி? மொக்க இங்கிலீஷா இருந்தாலும் அப்ப காஃபி போடலாம்.
வலது கால் வச்சு ஏறி இருக்காங்க. எப்படி இருக்கு? என்னோட ரூம், சொந்த ரூம். பிடிச்சிருக்கா? எப்படி ஆரம்பிக்கிறது? கண்ணாடி வேற டிஸ்டர்ப் பண்ணுது. கொடுத்து வச்சவன் கதவை அடைச்சிட்டான். அவன் நம்ம ஏன் இங்கே சும்மா நிற்கிறோம்? பார்ப்போலாம். அவனை கதவுல ஒரு உத விட்டா. சீ, சும்மா அடே, மறைஞ்சிருந்து பார்க்கலாம்ல. போடா. கட்டி போடிடா கண்ணால கண்ண பொடி கட்டி போடி. மெதுவா திரும்பி பாரு. அப்படிதான் ஸ்லோ மோஷன்ல. யாடா நீ? நான் அமரு, இப்பதானே வந்தேன். யாடா நீ? அவன் போட்டு தெறிக்க விடுறான் போல. கரெக்டா ஹெட் அந்த நாய்க்கு விழுந்திருக்கு பாரு. நீங்கள் அதை நேரம் நிப்பாட்டிருக்கலாம்ல. கொஞ்சம் கத்தாம இருக்கலாம்ல. அவ்வளோ பவரா போயிட்டு இருக்கான்டா. உனக்கு என்ன வேணும்? வேண்டாம், என்ன விடு மச்சான், என்ன காப்பாத்துறா. என்னடா சத்தமே வரல? அவன் அவளை கொன்னுட்டானா? நீ ஏன்டா நான் சிரிக்கிற? டேய், ஒருவேளை அவன் கொண்டிருப்பானோ? யாரை பார்த்து என்ன கேள்வியா? மச்சான், நீ தமிழ்ல பெரிய புலவர்றா. ஆனா நான் அப்படி இல்லடா. எனக்கு தெரிஞ்சு அரைக்குறை தமிழ்ல தான் நான் அவகிட்ட பேசுவேன். அதேதான். நெஞ்சினிலே. டைம் ரொம்ப ஆயிடுச்சுல மச்சான். அவன் வெளியே வந்த உடனே உள்ள போக வேண்டியிருக்குமோ? உன்ன மாதிரி நடுவில் நிக்காம இருக்கணும். டேய் மச்சான், உனக்கு டென்ஷன் இல்லையா? கதவு திறக்குது. வழிய விடுறா, டைம் ஆகுது. போயிட்டு வரட்டும். மச்சான், நீ என்ஜாய் பண்ணிட்ட போல இருக்கு. என்ஜாய் பண்ண. அவ எனக்கு கொடுத்த அடிய. டேய், கழுத்துல என்னடா? அவளுக்கு பைத்தியம்டா. அவன் என்ன பைத்தியமாடா? அதை தானே நானும் சொன்னேன். ஏட்டா நீ சொன்னங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடாதா? என்னாச்சு? எனக்கு என்னடா தெரியும்? ரூமுக்குள்ள போனோடனே கழுத்தை பிடிச்சிட்டு தெரியாத பாஷையெல்லாம் பேசுறாடா. நீ அவளை என்னடா பண்ண? நான் என்னடா பண்ணேன்? அவளை பண்றதுக்காக தான் உள்ள போனேன். ஆனா அவ தான் என்னோட கழுத்தை உடைச்சிட்டா. டேய், நீங்க ரெண்டு பேரும் அவசரமா போகும்போது எனக்கு தெரியும். ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ என்னவோ. பேயா? அது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, டுவல் பர்சனாலிட்டி, அன்னியெல்லாம் வர மாதிரி. நீ முதல்ல நவீன கூப்பிடு. இப்படி ஒருத்தைய கூட்டிட்டு வரும்போதே எனக்கு தோணுச்சு, இந்த மென்டலை நம்ம தலையில கட்டி வச்சு அவன் சந்தோஷமா இருக்கான். கூப்பிடுற அவனை. இங்கே வரலடா. என்னாச்சு எனக்கு? டேய் மச்சான், இவருக்கு ஞாபகம்லாம் ஒண்ணும் இல்லையா? கேட்டுட்டு இருக்கல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னோட இந்த கழுத்தை பார்த்தா உனக்கு புரியலையா எனக்கு என்ன ஆச்சுன்னு? அடி அவளுக்கு இல்லடா, நமக்கு தானே விழுந்துச்சு. ஆமா. இல்ல, எனக்கு எப்பயாச்சும் இப்படிதான் நடக்கும். எப்பயாவதா? என்னடா இவ இப்படி சொல்றா? பேயா இருக்கும். ஒரு நிமிஷம். உனக்கு வந்து இந்த தூக்கத்தோட ஆழத்தை அளக்க முடியுமா? என்ன? இல்ல, உனக்கு தூங்கும் போது அந்த ஆழத்தை அளக்க முடியுமான்னு. முடியுமான்னு? அப்ப இது சந்திரமுகி இல்ல, அவளுக்கு தான் இந்த மாதிரிலாம் தெரியும். அண்ணா, அண்ணாண்ணா, அப்படியாடி நீ என்ன உள்ள வச்சு பேசுன? டேய் மச்சான், அப்படி என்ன பேசுன? அமைதியா இருடா. சாரி அண்ணா, நான் இந்த மாதிரிலாம் முன்னாடி பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் தான். உண்மையாவா? உண்மையா? சாரி, இனிமே இந்த மாதிரி நடக்காது. எப்படிரா அவ சொல்றத நம்பி நம்ம உள்ள போறது? டேய் இருடா, அதான் நம்ம போய் வாங்கிட்டோம்ல. இப்ப அந்த நாய் போய் அடி வாங்கி சாப்பிட்டோம். கரெக்ட். நானா? நீ தான்டா, போடா. இல்லைனாலும் அதானே சரி. போடா போ. உள்ள போனாதான் அவ கையில இருந்து ரெண்டும் உனக்கு நல்லா கிடைக்கும். வரவா? இது யாரு? இது யாரா இந்த நேரத்துல?
நம்ம செக்யூரிட்டி கிட்ட ஒரு சரக்கு பாட்டில் தரேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு? டேய் நான் 8 மணிக்கு தாண்டா வர சொல்லியிருந்தேன். எல்லா பர்த்டேக்கு அவர் தாண்டா நம்ம கூட சரக்கு அடிச்ச மாட்டே அவர். அந்த மாதிரி நைட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா லூசு. டேய் அந்த ஆள் வந்தா போக மாட்டான்டா. ஆமாண்டா சரிதான். ஒன்று பண்ணு, போய் குப்பை எடுத்துட்டு வா. அது கூட வேணாம், நம்ம 3 பேருமே போலாம். இல்லைன்னா அவரே உள்ள வருவாரு. டோரை லாக் பண்ணிக்கோ. என்ன பிரச்சனை நடந்தாலும் வெளியில வராத. போ 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 போ. டோர் லாக் பண்ணிக்கோ. ஏம்மா போலாம். போலாம். குப்பை செக்யூரிட்டி வாங்க வா. உங்களால ஒரே தலைவலியா இருக்கு. கதவை தோற. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. சர்ப்ரைஸ். கதை முடிஞ்சது. டேய் இது என்னோட கனவா? இதெல்லாம் கனவுல கூட நடந்திருக்க கூடாதுடா டேய். சரிதான்டா. Why are you looking so weird, guys? ஃபுல் ஷாக் ஆயிட்டாங்க. சர்ப்ரைஸ். இவளுங்களை என்னதான்டா சொல்றது? அவங்க சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு தான் கேக்குறாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான சரியான நேரம் இதான்டா. எப்பா அதான் வெரி பியூட்டிஃபுல். ஃபேண்டாஸ்டிக். மார்வலஸ். செம்மையா இருக்குல்ல? டேய் முடிச்சு வைடா. பர்த்டே கிஃப்ட். Thank you. வாங்க Thank you. Thank you. சரி நீங்க போறீங்களா? கிளம்புறீங்கல்ல இப்போ? இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு சர்ப்ரைஸ். இன்னும் இருக்கா? ஆமா, அப்புறம் இந்தாங்க நாங்க உங்களுக்கு வாங்கின பர்த்டே காஸ்டியூம். எங்க எனக்கு எங்க? குடு குடு. எனக்கு ரொம்ப இத போட்டுட்டு வாங்க, கேக் கட் பண்ணலாம். நீங்க இப்படி டம்ப் பண்ணிக்காம போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க இங்க எல்லாத்தையும் செட் பண்ணிடுவோம். எங்க? இங்கயா? இங்கதான். இங்க தானே. ரூம் எல்லாம் இல்லல. ரூம் க்ளீன் பண்ணுமா? வேணுமா? ரூம்ல போனா அவளை பாத்துருவாங்கடா. வேணாம் அதெல்லாம் வேணாம். நீங்க எல்லாரும் சீக்கிரம் போய் ரெடி ஆயிடுவாங்க. அப்படியே நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே. நீங்க போயிட்டு வாங்கடா. போயிட்டு வாங்க. நான் போறேன், இப்போ வந்துடுறேன். ஏன் உங்க பம்பறானுங்க? தெரியல. மூடுறா. கடவுளே. மூடுறா. டேய் நான் முதல்ல சொன்னல இது பிரச்சனை ஆகும்னு. ஃபர்ஸ்ட் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்ச. டேய் சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு நிஜமா இப்ப தலை வலிக்குது. டேய் அவ வருவான்னு நான் நினைச்சனா? நான் மட்டும் நினைச்சேனா? அது இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொறுக்கி அலெக்ஸ் தான்டா. பொண்ணுதான், நம்ப கூடாது, நம்மளை ஏமாத்துவான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இருக்காளுங்களே, தங்கம்டா, சொக்க தங்கம்டா. நம்மளுக்காகலாம் ஹாஸ்டல் செவரே குதிச்சு. டேய் பள்ளி கட்சி பாத்தியா? சத்தியம். போடா லூசு. டேய் நான் சொல்றத கேளு. வர வேண்டியது எப்படியோ வந்துருச்சு. எப்படியாவது சமாளிக்க பாப்பா, வேற வழி இல்ல. அப்புறம் அவளுங்களே நம்மள பால்கனில இருந்து தள்ளி விட்டுருவாளுங்க. டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சொல்லு. அவளுங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கலாம். கங்கா எப்படியும் ரூம்ல இருந்து வெளியில வர மாட்டா. எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் நம்புறேன். அவ கூட போய் கேக்கு கட் பண்ணி அவ கூட நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணி அவளுங்கள அமுச்சு விடுறோம். ஓகே, அப்ப இந்த சீன் முடிஞ்சிடும், நம்மளும் எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன சொல்ற ரிஷி? டேய் அப்ப கங்கா கங்கையை அவிச்சு சாப்பிடு. கங்காவா? அதாவது கிளைமேக்ஸ் தானே முடிஞ்சிருக்கு, டெய்லண்ட் இன்னும் பாக்கி இருக்கே. ஐயோ கூப்பிடுறாளுங்க. ரெடியா ட்ரெஸ் எடு. என்னடா இது, நாடகத்தில் நடிக்க போறோமா? என்னது? ஆமா ஒருவேளை அதுவாவும் இருக்கலாம். இவனுக்கு இங்க வரணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சந்திரமுகி மட்டும் வராம இருந்தா இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. உண்மை ஆமா கலக்கலாம். டேய் உனக்கு டென்ஷனே இல்லையாடா? எதுக்கு மச்சான்? செம்ம டென்ஷனா இருக்குடா, வெளியில காமிக்க முடியலடா.